மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்பதுதான் மாணவர்கள் மற்றும் காவல்துறையின் குரலாக உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பல்வேறு தரவுகளுடன் ராகுல் காந்தி விளக்கம் அளித்து பேசினார். இந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், நாட்டின் ஒவ்வொரு மாணவரும் காவல்துறையினரும் மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்று தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக நாட்டின் ஒவ்வொரு இந்தியனின் குரலாகவும் மாறுவதே தனது தலையாய பொறுப்பு என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, அதற்காக எந்த விலையை கொடுக்கவும் எந்த தியாகத்தை செய்யவும் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். சோனம் வாங்சுக் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மீது எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என இந்தியா கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுவுக்கு இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக எழுதியுள்ள கடிதத்தில் சோனம் வாங்சுக் தனது கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்து எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விரிவாக பேசுவதாகவும் அவர்களின் குரலாக எதிரொலிப்போம் என்றும் உறுதியளித்துள்ளனர். மேலும் அமைதியான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அவர்கள், சோனம் வாங்சுக் மற்றும் அவருடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மீது ஒன்றிய அரசும் காவல்துறையும் எந்தவிதமான கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர்.